எமது கட்சியிலிருந்தே மாற்றத்தை ஆரம்பிக்க தயார். அறகலைய போராட்டம் தொடர்பில் நாமல் கருத்து. தமிழின படுகொலை நினைவு சின்னம் கனேடிய உயர்ஸ்தானிகரை வரவழைத்த இலங்கை அரசாங்கம். மனித உரிமை மீறல்களில் பாராமுகமாக செயற்படும் இலங்கை அரசு, அமெரிக்கா குற்றச்சாட்டு. சஜித் மற்றும் சம்பந்தனுக்கு தூதனுப்பிய பசுல் ராஜபக்ச. 1700 ரூபாய் சம்பளம் சாத்தியமில்லை. இலங்கை பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் அறிவிப்பு. இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் சீன அமைச்சர் சன் ஹயன். ரணிலுடன் பசில் கலந்துரையாடல். தேர்தல் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. கல்வியை அரசியல் காட்பந்தாக மாற்ற இடமளிக்க முடியாது, ஜனாதிபதி சுட்டிக்காட்டு. தனிப்பட்ட விடயங்களை ஊடகங்களின் துணை கொண்டு சாதித்துக் கொள்ள நினைப்பது நீதியான செயற்பாடுகள்ல, வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் கண்டனம். ஈரான் ஜனாதிபதி இலங்கையை வந்தடைந்தார். தொடர்பான விரிவான செய்திகள். அறகலைய போராட்டத்தின் போது கோஷமாக மாறிய அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துதலை எமது கட்சியிலிருந்தே ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். போராட்டத்தின் போது சேதமடைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் குருநாகல் மாவட்ட அரசியல் அலுவலகம் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எமது கட்சியிலிருந்தே மாற்றத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம். என் தாத்தாவின் சிலை உடைக்கப்பட்டது. நாங்கள் குடியிருந்த வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டன. இவ்வாறு செயற்பட்ட பிள்ளைகளை வெறுப்பதில் பயனில்லை. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவால் தூண்டப்பட்டனர். அதை புரிந்து கொள்ள நான் தந்தையாக வேண்டியிருந்தது. எனவே பெரியவர்களாகிய உங்கள் பொறுப்பு அந்த குழந்தைகளுக்கு யதார்த்தத்தை விளக்குவது. அவர்கள் உலகத்தை திறந்த மனதுடன் பார்க்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரம்டன் நகரில் இலங்கையின் தமிழின படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கும் திட்டம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் கொழும்பில் உள்ள கனேடிய உயர்ஸ்தானிகரை வரவழைத்ததாக கூறப்படுகிறது. தமிழ் இனப்படுகொலை நினைவிடத்துக்கான இறுதி வடிவமைப்பு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிராம்டன் நகர சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. இனப்படுகொலையில் உயிரிழந்த தமிழர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தகர்க்கப்பட்டதன் பின்னரே பிரம்டனில் நினைவு சின்னம் காட்டப்பட்டது. இந்த நிலையில் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவு சின்னம் பற்றிய செய்தி இலங்கை அதிகாரிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அடுத்து வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி இலங்கையின் தீவிர கவலையை தெரிவிக்க கொழும்பில் உள்ள ஒட்டாவாவின் தூதரை அழைத்ததாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதன்போது முன்மொழியப்பட்ட நினைவு சின்னம் குறித்து இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தனது வலுவான கவலையை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களை நினைவுகூரும் வகையில் மே 18 அன்று தமிழ் இனப்படுகொலை நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மனித உரிமை மீறல்களில் ஈடுபடும் அதிகாரிகளை கண்டறிந்து தண்டிக்க இலங்கை குறைந்தபட்ச நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்ற குற்றச்சாட்டை அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் முன்வைத்துள்ளது. இராஜாங்க திணைக்களத்தின் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் பணியகம் இலங்கையின் மனித உரிமை நடைமுறைகள் தொடர்பான தமது 2023 ஆண்டு அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் சட்டத்துக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதை அல்லது கொடூரமான மனிதாபிமானமற்ற இழிவான நடத்தை அல்லது அரசாங்கத்தால் தண்டனை, கடுமையான மற்றும் உயிருக்கு ஆபத்தான சிறை நிலைமைகள் மற்றும் தன்னிச்சையான கைது அல்லது காவலில் வைத்தல் போன்ற குறிப்பிடத்தக்க மனித உரிமைகள் பிரச்சினைகள் பதிவாகியுள்ளன. அரசாங்கம் அல்லது அதன் முகவர்கள் தன்னிச்சையான அல்லது சட்டத்துக்கு புறம்பான கொலைகளை இந்த ஆண்டில் செய்ததாக பல செய்திகள் வெளியாகியுள்ளன. போலீஸ் காவலில் பல மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. போலீசார் சந்தேக நபர்களை அழைத்து சென்ற போது பல மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. விசாரணையின் ஒரு பகுதியாக குற்றம் நடந்ததாக கூறப்பட்டுள்ளது அல்லது விசாரணையின் போது சந்தேக நபர்கள் போலீசாரை தாக்கியதாகவோ அல்லது தப்பிக்க முயன்றதாகவோ கூறப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பல சந்தேக நபர்களை அரசாங்கம் பிணையில் விடுவித்துள்ளது. அதே சமயம் ஓரினச் சேர்க்கை, இருபாலினம், திருநங்கை, வினோதமான அல்லது இடைப்பாலின நபர்களின் உரிமைகளை மதிக்கவும், திருநங்கைகளை கைது செய்து துன்புறுத்துவதை நிறுத்தவும் போலீஸ் துறை புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை கைது செய்து தண்டிக்கவும், அரசாங்க கொள்கைகள் அல்லது அதிகாரிகள் மீதான விமர்சனத்தை தடுக்கவும் PTA, ICC, PR சட்டம் மற்றும் தண்டனை சட்டத்தை அதிகாரிகள் தொடர்ந்து பயன்படுத்தியுள்ளனர். அதிகாரிகளின் ஊழலுக்கு எதிரான தண்டனைகளை சட்டம் வழங்குகிறது. ஆனால் அரசாங்கம் சட்டத்தை திறம்பட செயற்படுத்தப்படவில்லை. மேலும் அரசாங்கத்தின் ஊழல்கள் குறித்து பல அறிக்கைகள் இந்த ஆண்டில் வெளிவந்துள்ளன.
அரசாங்கத்தின் உயர் மட்டங்களில் ஊழல் ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் தொடர்ச்சியான பிரச்சனையாகவே உள்ளது. சர்வதேச நிறுவனங்கள் சுங்க அனுமதியிலிருந்து அரசாங்கம் கொள்முதல் வரையிலான விடயங்களில் லஞ்சம் கோரியுள்ளதாக அடிக்கடி முறைப்பாடுகள் செய்யப்பட்டதாக அறிக்கை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் 7ஆக அதிகரித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, அனுரகுமார திசாநாயக்க, திலித் ஜெயவீர, முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க, ஜனாதிபதி தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் தொழிலதிபர் ஜனக ரத்நாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜிஆர் ஜெயவர்தனவின் பேரன் இசான் ஜெயவர்தன ஆகியோர் போட்டியிட தீர்மானித்துள்ளனர். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என அக்கட்சியின் பதில் தலைவரும் நீதித்துறை, சிறைச்சாலை விவகாரம் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சருமான கலாநிதி விஜயதாச ராஜபக்ச அண்மையில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச எதிர்வரும் சில வாரங்களில் கோரிக்கை தொடர்பான தனது முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும், ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது கட்சியின் மேதின கூட்டத்தில் ஆரம்பிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கும் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தூது அனுப்பி நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவதற்கு உங்களுக்கு விருப்பமாயின ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறுவனர் பசில் ராஜபக்ச வினவியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த விடயமானது தெற்கு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள பிரதான செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியில் பாராளுமன்ற தேர்தலை முதலில் நடாத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பசில் ராஜபக்ச உள்ளார். ஏனைய கட்சிகள் அது தொடர்பில் என்ன நிலைப்பாட்டில் உள்ளது என அறிவதற்கு அவருக்கு விருப்பம் உள்ளதாகவும், முதலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தூது அனுப்பி பாராளுமன்ற தேர்தலை முதலில் நடாத்துவதற்கு உங்களுக்கு விருப்பமா என பசில் கேள்வி எழுப்பியுள்ளார். எனினும் எடுத்த எடுப்பிலேயே ஜனாதிபதி தேர்தலால் முதலில் நடாத்தப்பட வேண்டும் என தூது கொண்டு வந்தவரிடம் சயித் மற்றும் சம்பந்தன் தரப்பினர் செய்தி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு விடயத்தில் தொழிற்சங்கங்களின் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு கோரிக்கை சாத்தியமற்றது என இலங்கை பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இன்று சம்பள நிர்ணய சபையின் தலைமையில் தொழில் அமைச்சில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் முதலாளிமார் சம்மேளனம் இவ்வாறு அறிவித்துள்ளது. முதலாளிமார் சம்மேளனத்தின் நிலைப்பாட்டை அதன் ஊடக பேச்சாளர் ரொசான் ராஜதுரை தெரிவித்தார். முதலாளிமார் சம்மேளனத்தின் நிலைப்பாடு குறித்து அவர் தெரிவிக்கையில், தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு விடயத்தில் தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ள 1700 ரூபாய் என்னும் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேயிலை உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி மற்றும் உலக சந்தையில் தேயிலைக்கான கேள்வி குறைவடைந்துள்ளதால் தேயிலை துறைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் என்பனவற்றின் அடிப்படையில் இந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவது சாத்தியமற்றது. இந்த விவகாரம் தொடர்பில் ஏற்கனவே தொழிற்சங்கங்களுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் எமது நிலைப்பாட்டை திட்டவட்டமாக அறிவித்திருந்தோம். ஆனாலும் தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக இந்த சம்பள அதிகரிப்பை கோருவது நியாயமற்றது. கடந்த காலங்களில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்கிறோம். எனவேதான் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள விடயத்தில் 20% சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு முன்வந்துள்ளோம். அப்படி இல்லாவிட்டால் கிலோ ஒன்றுக்கு 65 ரூபாய் வீதம் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். நாம் தொழிலாளர்களை ஒருபோதும் ஏமாற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை. தேயிலை துறையின் தற்கால நிலைமைகளை தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் ஆராய வேண்டும். தொழிற்சங்கங்கள் 75% சம்பள அதிகரிப்பை கூறுகின்றன. அரசு துறையின் கீழ் இயங்குகின்ற தொழிற்துறைகளில் கூட 75% சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுவதில்லை. இந்த நிலையில் அரசாங்கத்திடம் குத்தகையின் அடிப்படையில் நிர்வகிக்கப்படும் தேயிலை தொழில்துறையில் இவ்வளவு அதிக சம்பளம் உயர்வை வழங்குவது என்பது சாத்தியமற்றது என தெரிவித்துள்ளனர். சீன பொதுவுடைமை கட்சியின் சர்வதேச பிரிவு பிரதிநிதியும் அமைச்சருமான சன் ஹயன் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று இலங்கை வந்துள்ளார். 4 நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் அமைச்சர் சன் ஹயன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரை சந்திக்க உள்ளார். அத்துடன் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய குழுவினரையும் சந்திக்க உள்ளார். இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் அதன் தலைவர்களுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துதல் மற்றும் இணைந்து பணியாற்றுதல் தொடர்பிலேயே கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளன. இதே நேரம் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சீனாவின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்கள் உள்ளிட்டவை பற்றியும் அவதானம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையிலான மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நேற்று பிற்பகல் ஜனாதிபதியின் உத்தியபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. இதில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, அமைச்சர்களான நிமல் சிறிபால சில்வா, ஹரின் பெர்னாண்டோ, பிரசன்ன ரணதுங்க, திரான் அலஸ், காஞ்சன விஜயசேகர் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என பசில் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளதோடு மே தினத்துக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களை விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் டிரானலஸ் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அதற்கு ஆதரவை பெற்றுக்கொள்ள அனைத்து தரப்பினரிடமும் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கைகள் விடுப்பது சிறந்தது என பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விமல் வீரவன்ச, உதய கமன்பில, டலஸ் அழகப்பெரும குழுவினர் உள்ளிட்ட கட்சிகளை மீள கொண்டு வருவதற்கும் ஆதரவை பெறுவதற்கு பிரதமரின் தலையீடு அவசியம் என பசில் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இறுதியில் அரசாங்கத்தின் பெரும்பாலான பணிகளை மேற்கொள்ள விரும்புவதால் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுவை ஜூன் மாத இறுதியில் அறிவிக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கல்வியை அரசியல் காற்பந்தாக மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் நாடு தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதால் தனிப்பட்ட நோக்கங்களை விடுத்து அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி நாட்டிற்கு பொருத்தமான கல்வி முறையொன்றை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். கொழும்பு நெலும்பொக்குன கலையரங்கத்தில் நேற்று இடம்பெற்ற அகில இலங்கை தொழில்சார் வளவாளர்கள் சங்கத்தின் 10வது வருடாந்த மாநாட்டில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் புதிய கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது அதனை கல்வி நிபுணர்களுக்கு மாத்திரமானதாக மட்டுப்படுத்தாமல் பாடசாலை ஆசிரியர்கள், பொருளாதார துறையினர், அகில இலங்கை வளவாளர்கள் சங்கம் உள்ளிட்ட தரப்பினரையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த கல்வியை வழங்குவதே கல்வி அமைச்சின் பொறுப்பாகும். அதற்கு மேலதிகமான பிரத்யேக வகுப்பு முறைமைகளை நாட்டுக்குள் உருவாக்கி வெகுவாக வளர்ந்துள்ளன. அன்று கல்வித்துறையில் காணப்பட்ட குறைபாடுகள் மற்றும் அரசியல் தலையீடுகளை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் மாற்று வழியாக பிரத்யேக வகுப்பு முறைமையை தெரிவு செய்தனர். இன்று பாடசாலை கல்வியும் பிரத்யேக வகுப்பு முறைமையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டு முன்னேற்றம் கண்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட விடயங்களை ஊடகங்களின் துணை கொண்டு சாதித்துக் கொள்ள நினைப்பது நீதியான செயற்பாடு அல்லவென வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் நாளிதழ்களில் ஒன்றில் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி பிரசுரமாகிய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் ஆளுநர் செயலகத்தால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாடு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களும் பகிரப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரசுரமாகிய யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பிரபல பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் ஊடகங்களின் சுதந்திரத்தை ஆளுநர் கேள்விக்குள்ளாக்குவதைப் போன்று தலைப்பிடப்பட்டு செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படும் ஊடகங்கள் அதன் தாற்பயம் அறிந்து செயற்பட வேண்டும் என்பதே எமது கருத்தாகும். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கணக்காளரால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பிரபல பத்திரிகையின் பிரதம ஆசிரியருக்கு தனது நியாயப்பாடுகளை சமர்ப்பிக்க போலீசாரால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கமைய கடந்த 22ஆம் தேதி வாக்குமூலம் வழங்க அவர் சென்றிருந்தார். விடயம் தொடர்பான முறைப்பாடு ஆளுநர் செயலகத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதில் ஆளுநர் எவ்வித தலையீடுகளையும் மேற்கொள்ளவில்லை என்பதை இந்த ஊடக அறிக்கையின் ஊடாக தெரிவித்துக் கொள்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். உலகிலேயே மிகவும் பெரிய ரத்னக்கல் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 802 கிலோ எடை கொண்ட இந்த இரத்தினக்கல்லின் பெறுமதி 15,000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இரத்தினக்கல்லில் அறுகூணை 2 பிரமிட்டு வடிவம் கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த மாதிரியானது இயற்கையான ஒளி ஊடுருவக்கூடிய நீல நிற கொருண்டம் என்ற படிகங்களை கொண்டுள்ளது. கொருண்டம் என்பது மிக முக்கியமான இரத்தின வகைகளில் ஒன்றாகும். உலக வளங்களில் கொருண்டம் குடும்பத்தின் மிகப்பெரிய நீல கொருண்டம் இதுவாகும். பல இரத்தினங்கள் மற்றும் கொருண்டம் இனங்களின் படிகங்கள் பல்வேறு இரத்தினங்கள் உற்பத்தி செய்யும் நாடுகளில் காணப்படுகின்றன. மேலும் இயற்கையாகவே இந்த அளவுள்ள கொருண்டம் படிகங்களில் கொத்துக்கள் வேறு எங்கும் பதிவாகியதில்லை எனவும் இது உலகின் அரிதான அருங்காட்சியக இரத்தினங்களில் ஒன்றாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கையை வந்தடைந்தார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கை வந்தடைந்துள்ளார். ஈரானுக்கு சொந்தமான விமானத்தின் ஊடாக மத்தள சர்வதேச விமான நிலையத்தை ஈரான் ஜனாதிபதி தலைமையிலான குழு வந்தடைந்துள்ளது.
உமா ஒயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நோக்கில் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.